இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான விசேஷம் தான் நம்ம வீட்ல. நம்ம பாப்பாக்கு வந்து நேம் செரிமனி 10:10:30க்கு தான் வந்து ஐயர் வராரு. என்னடா விட்டு இது எந்த எதுக்குமா வடைக்கா இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க சித்தி? கொஞ்சம் ரெடி பண்றீங்க. பேசுங்க தாங்க. உங்க அம்மா பேச சொல்லு. செருப்படி நாய. சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கல், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட்டும் பீன்ஸும் பொரியல் பண்ணியிருக்கோம். இங்கே வத்த குழம்பு வச்சுருக்கோம், வடை வச்சுருக்கோம். உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான விசேஷம் தான் நம்ம வீட்டில். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோவிலேயே பார்த்துக்கோங்க. அதனால தான் பரபரப்பாக இங்கே வந்து வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், தம்பி ஒய்ஃபுங்க 2 பேர், மச்சினர் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தங்கச்சி லாவண்யா, லக்ஷிதா வணக்கம் சொல்லிடு. உனக்கு சொல்றா, சீக்கிரம் வணக்கம் சொல்லிடுங்க. இப்பதான் அவங்க தூங்கி எழுச்சாங்க, அதனால அவங்க வணக்கம் சொல்ல மாட்டாங்க. உள்ள வந்து ஆயா இருக்காங்க, ஆயா வந்து காட்டாது இப்போ, அப்புறமா காமி. அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவுக்கு வந்து நேம் செரிமனி. ஸோ வந்து பேர் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான், அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. காலையில் சமையலெல்லாம் முடிச்சுட்டா, டிஃபனு சமையல் ரெண்டுமே முடிச்சிட்டாக்கா 10:10:30க்கு தான் வந்து ஐயர் வராரு. அவர் வர்றதுக்காட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அவர் வந்த உடனே அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து நான் பருப்பு பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் ஜவ்வரிசியும் போட்டிருக்கேன். பருப்பு வந்து 1/4 கிலோ போட்டிருக்கேன், ஜவ்வரிசி வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். இங்கே வந்து கடலைப்பருப்பு குருமா வைக்க போகிறேன். காலையில் தோசைக்கு அது வந்து வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து தோரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து டீ வந்து போட்டுட்ருக்கேன். டீ வேலை முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு ரவுண்டு வந்து பால் காய்ச்சணும். சிம்பாக்கு பால் ஊற்றணும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால எக்ஸ்ட்ரா பால் காய்ச்சணும். காஃபி போட்டாங்க, ஆனால் டீ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே அரி போயிட்டானா? அவரு யாரு? ஒரு டீ டோட், ஒரு டீ அத பழகிட்டானுங்களே. செங்கல்பட்டு கூட போய் டீ குடிக்க பழகிட்டாங்க. ஐயோ, வீடியோல சொல்லிட்டாங்களே. மாமா பார்க்க மாட்டாரு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா டீ டோட்ல டீ குடிக்க வச்சிட்டாங்க. ஏய் தினேஷ், அது மாட்டிக்கினாரு ஒருத்தர். தினேஷ் அந்த இடம் வரும்போது மாமாக்கு ஓட்டி காட்டு. ஒரு மனுஷனை, ஒரு குட்டி பையனை, காலேஜ் போற பையனை தெரியல, காலையில எத்தனை மணிக்குடா போனீங்க? இல்ல 3 மணிக்கு. காலையில 3 மணிக்கு டீ கடைக்கார டீ திறந்திருக்க மாட்டாரு, கடை திறந்திருக்க மாட்டாரு. அங்கிருந்து செங்கல்பட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு வந்திருக்காங்க. எங்கடா போனீங்க? இத வந்துட்டு இருக்கேன். நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி செங்கல்பட்டு போய் டீ குடிக்கிறீங்க அப்படி? நாங்களாம் ஊருக்கு போகும்போதான்டா செங்கல்பட்டு போய் டீ குடிப்போம். வீட்டுக்கு தெரியாம வேற. எங்க மாமியோடைய வருத்தம் என்னன்னு, பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லடா. நான் 22,000 கொடுத்து போன் வாங்கி கொடுத்துருக்கேன், என்கிட்ட சொல்லாம போயிட்டான் அப்படின்றத வருத்தமே. இதை பத்தி நீங்க என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீ டீ குடிக்க செங்கல்பட்டு போனதாண்டா இப்ப பிரச்சனை. உனக்காக ஒரு ஆள் டீ போட்டுக்கிறாங்க இவ்வளவு வேலையில. பேரு இந்த வீடியோ உங்க அப்பா பாப்பாரு. நான் ஓட்டி காட்ட சொல்லி இருக்கிறேன். இல்ல எல்லாம் வந்து கூட்டமா உட்கார்றோம் பாத்தியா, அன்னைக்கு வந்து இந்த வீடியோவை வந்து டிவில போடுறோம். ஐயோ இதெல்லாம் பண்ணா போயிட்டு இருக்கோம். இவனுங்க பண்றதெல்லாம் அரியும் தினேஷம் அநியாயம் பண்றானுங்க 2 பேரும் சேர்ந்து. ஒரே காலேஜ் வரை சேர்ந்துட்டானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாயசத்துக்கு வந்து பருப்பு பாயசத்துக்கு வந்து வெல்லம் வந்து சூடு பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். ஏன்னா மண் இருக்கும், அதனால் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன், 100 கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன். அதுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா கரையிட்டோம். கரைஞ்ச உடனே வடிகட்டி ஊற்றிக்கலாம். முதல்ல பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு பருப்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கீங்க. இது வந்து கொதிக்கட்டும், சிம்ல வச்சுட்டேன். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு வந்து குருமா, கடலைப்பருப்பு குருமா தான் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 3 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது 4 தக்காளி சேர்த்துக்கலாம். லட்சிதா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? வணக்கம் சொல்லுங்க. நைட்டு தூங்குனது 1 மணி, அதனால முழிக்கிறத பாருங்க நல்லா. என்னடா வந்து இது எதுக்குமா? வடைக்கா. புதினா வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு குருமாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா இல்லைனா வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டோம்னா போதும், வேறு எதுவுமே போட வேணாம். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பு குருமாக்கு தனியா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இன்னும் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம், அதையுமே ஊற்ற போகிறோம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம அம்மா சமையலோட மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த பாயசத்துக்கு வந்து பருப்பு பாயசத்துக்கு வடிகட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு முழு தேங்காய் வந்து அரைச்சிருக்கேன். இதில் பால் எடுத்து ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இந்த தேங்காவை நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான என்னங்க மாதிரி பாயாசமா? பருப்பு பாயாசம். பருப்பு பாயாசம் இப்படி தான் செய்வாங்களா? பருப்பு பாயாசம் இப்படி தான் செய்வாங்களா? பருப்பு பாயாசம் செய்வாங்க. ஓ, இதுதான் வழக்கமாக பண்ணுறது தான் இது. ஓகே. இதில் வந்து முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை வேணால் போட்டுக்கலாம். நான் திராட்சை போட மாட்டேன், அதனால் நான் முந்திரி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மாமி வந்து இங்கே தோசை ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏலக்காய்ப்பா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய். ஓகே. பருப்பு பாயாசத்துக்கு முந்திரி ரெடி பண்ணியாச்சு. தேங்காவும் வந்து பொடியாக நறுக்கி இது பண்ணி அதாவது வறுத்து போடலாம். நான் வந்து போடல, அது கடிக்க முடியாது ஒரு சிலருக்கு. எனக்கு மட்டும் இல்லடா, ஒரு சிலர் நீங்க தான். ஒரு சிலர் நான் தான். அதனால நான் தேங்காய் போடல. ஆனால் அது போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். எட்லையா பாருங்க, எட்லையா அதுக்கு தான் வளரணும். சூப்பர். பருப்பு பாயாசம் ரெடி. நானும் வளரலடா. இதுக்கு தான் அவ்வளோ பேச்சு பேசுனீங்களா? இதில் வந்து இந்த வேக வச்ச பருப்பு 1/2 கிலோ பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னா 50 பருப்பு போட்டிங்கன்னா போதும். 4 பேர் இருக்கிறீங்கன்னா 100 கிராம் பருப்பு போட்டால் போதும். இந்த பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு முழு தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த திக்னஸில் வச்சுக்கோங்க. தோசைக்கு அப்படின்ற தொட்டு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். உப்பு போடணும்ப்பா, அதான் வாசனையே வரலன்னு. தோமா இங்கே உப்பு போடலையா? எனக்கு டவுட் ஆகுது. என்னடா இது வாசனையே வரலையே. குருமா ரெடி, ஆனா உப்பு போடல. இப்போதான் குருமா ரெடி போட்டாச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு என்னங்கம்மா பண்ணும்போது சப்பாத்தியா? இல்ல, இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஓ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கா இது? ஓகே, அவ்வளோதான். ஒரு கொதிச்சோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரமேஷ் வந்து அந்த பக்கம் போயிட்டாப்புல, அதனால் எண்ணெய் வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சவுச்சவ் வந்து ஒரு 3 சவுச்சவ். இது எல்லாம் வதங்கட்டும். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி வந்து 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு சாம்பார். நீங்கள் 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்கன்னா 3/4 ஸ்பூன் போட்டால் கூட போதும். ஓகே. இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணிங்கம்மா? தண்ணி வந்து நம்ம திக்காக வைக்கிறது இல்லை தண்ணியாக வைக்கிறது, இதை பொறுத்து தான்ப்பா சாம்பாருக்கலாம். நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு ஊற்றிக்கலாம். இது வந்து வெண்டைக்காய் வதக்கலுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி, வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ வெண்டைக்காய். இது இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும் போதே நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காவும் இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சேர்ந்து வதங்கும் போது கரெக்டாகிடும். இது அப்படியே வதங்கிட்டுக்கிட்டோம். மசாலா வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து பாப்பாக்கு பால். ஆமாம், இந்த பால் இது மட்டும் வதக்கி விட்டுக்கோமா. ஃபார்முலா பால். ஸோ அவங்க அம்மா வந்து உள்ள இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க சித்தி? கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணுறீங்க, பேசுங்க. இந்தாங்க ஏசி உங்க அம்மா பேச சொல்லு. செருப்படி நாய இதெல்லாம் ஊற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமிக்கு ஏதோ ரெடி பண்ணுறாங்க. இது வந்து நல்லெண்ணெய். அம்மா வந்து உள்ள பாப்பாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சித்தி அதை வந்துட்டாங்க. நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் வந்து அரிசி புழுங்கல் அரிசி போடணும், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 பூண்டு தட்டி போடணும். அதுக்கப்புறம் மிளகு ஒரு 2-3, அவ்வளோதான். தலையில் வந்து இதை தேய்ச்சி இன்னைக்கு யாருக்கு? வரலட்சுமிக்கு. ஏன்னா சூடு இருந்ததுன்னா அந்த சூட்டை தணிச்சிரும். ஓகே. இது வந்து எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிறது பழக்கம். சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், புளி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும். இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அப்படி கத்திக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து பீன்ஸ் பொரியலுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். பீன்ஸும் கேரட்டும் பொரியலுக்கு. பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ. இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டாச்சு. சாம்பாருக்கு கொத்தமல்லியை போட்டு ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து சாம்பார் முடிஞ்சுது. இங்கே எதுக்குமா ரசமா? ரசம் கொதிச்சிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் போட்டிங்களா? காமிக்கவே இல்லை. அது போட்டோம், நீ வரல. ஒன்றும் இல்லை, தக்காளி ஒரு 5 தக்காளி, புளி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 10 பல்லு, ஓகே, உப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கோம். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரசப்பொடி போட்டுட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பருப்பு வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இந்த பீன்ஸும் கேரட்டும் இதில் போட்டுடலாம். எவ்வளோ அளவுமா? அதான் பீன்ஸ் வந்து 1/2 கிலோ, கேரட் வந்து 1/4 கிலோ, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பீன்ஸு கேரட்டு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் இங்கே வந்து உளுந்து வடை மாவு ஆட்டியாச்சு, மிக்சிலேயே ஆட்டிட்டேன். கடலைப்பருப்பு வடையும் ஆட்டியாச்சு. இப்போ அங்கே வந்து வடை போடுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்காங்க. அப்படியே வடை போட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சாதம் மட்டும் கடைசியில் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா வத்த குழம்புக்கு ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா காயட்டும். இது வந்து வத்த குழம்புக்கு வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயத்தை நல்லா சாப்பரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துப்போம். இந்த வத்த குழம்புக்கு வந்து இதில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கம்மியாக போடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுலேயே உப்பு இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதே மாதிரி அந்த வத்தலும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து ஒரு 4 சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி கூட நீங்கள் சேர்க்காமல் வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக குழம்பு வேணுன்றதுக்காக நான் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 150 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ உருளைக்கிழங்கு, சோம்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் இருக்குது உருளைக்கிழங்கு, கட் பண்ணி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் சால்ட்டு. வத்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்லாம் இந்த குழம்ப. ஏன்னா இது கொஞ்சமாக வச்சா கூட நல்லா கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து புளி வந்து 100 கிராம் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே ஊற்றிக்கலாம். லாவண்யா வந்து 2 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிச்சு. இப்போ 2 மினிட்ஸில் இன்னும் ரெடி ஆகி அதிசயமாக வந்துருக்குது.
அடடே. உருளைக்கிழங்குக்கு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். அம்மா சமையலோட சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான். வந்து வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. வடை போட்டவுடனே லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே நான் வச்சு காமிச்சிடுறேன். இப்போ வந்து அடுத்து பாப்பாவை குளிக்க வைக்கணும், ரெடி பண்ணணும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கல், ரசம், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட்டும் பீன்ஸும் பொரியல் பண்ணியிருக்கோம். இங்கே வத்த குழம்பு வச்சுருக்கோம், வடை வச்சுருக்கோம், 2 வடை பண்ணியிருக்கோம். இது வடை மசால் வடை. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.